கணக்கை கவனமாக பாருங்க. நமக்கு ஏபி மற்றும் பிசியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்க சொன்னதில் சி மற்றும் ஏவோட மதிப்பு மட்டும்தான் நமக்கு தேவை. பியோட மதிப்பு இதில் தேவையில்லை. இப்போ இதில் சின்ன ஒரு ஃபார்முலா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ணாவே போதும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏ பை பி இன்ட்டு பி பை சி, இதான் ஃபார்முலா. இப்போ பிக்கு பி கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பை சி கிடைச்சிருமா? இப்போ ஒவ்வொரு இதோட வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா? இப்போ அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15 5ஆல் அடித்தா 3, 4 16ஆல் அடித்தா 4 கிடைக்குதா? அப்போ மேலே 3 கீழே 4ங்களா? அப்போ ஏவோட மதிப்பு 3, சியோட மதிப்பு 4. இப்போ இதை நேரடியாக நம்ம கேட்கப்பட்ட கேள்வியில் பிரதியிட்டுலாமா? பிரதியிட்டால் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயருக்கு 16ன்னு தெரியும், 3 ஸ்கொயருக்கு 9ன்னு தெரியும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 7:25. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட்.